சென்னை சைதாப்பேட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் திமுக சார்பில் மூத்த குடிமக்கள் 2000 பேருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் அமைச்சர்கள் ஏவா வேலு, மா சுப்பிரமணியன் ஆகியோர் பங்கேற்று பயனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார்கள். முன்னதாக பேசிய மா சுப்பிரமணியன், 480 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் சைதாப்பேட்டை தொகுதியில் கலைஞர் நூற்றாண்டு சிறப்பு மருத்துவமனை அமைவதற்கு அமைச்சர் ஏவா வேலுதான் காரணம் என்று கூறினார். இன்னும் பல்வேறு திட்டங்களை சைதாப்பேட்டைக்காக வழங்கியுள்ளதாகவும், வயது முதிர்ந்த மூத்த குடிமக்களுக்காக முதலமைச்சர் ஸ்டாலின் அன்பு சோலை திட்டத்தை தொடங்கி வைத்திருப்பதாகவும் அவர் கூறினார். அன்பு சோலைன்னு ஒரு திட்டத்தை தொடங்கி இருக்கிறார். இந்த வருஷம் மட்டும் 10 இடத்துல முதியோர்கள் பகல் நேரத்தில் தங்கறதுக்கான ஒரு அமைப்பை ஏற்படுத்துவோம் சொல்லியிருக்கிறார். அன்பு சோலை. அதே மாதிரி முதியோருக்கான இல்லங்கள் ஒரு 27 இடத்துல தமிழ்நாட்டில் நடக்குது. நம்ம சைதாப்பேட்டையில ஒரு வயது மூத்தவர்களுக்கான மருத்துவமனை நம்ம முதலமைச்சர் அவர்கள் 200 கோடி ரூபாய் செலவுல இன்னைக்கு கட்டி திறந்து வச்சிருக்காரு. எவ்வளவு செலவு? 200 கோடி ரூபாய் செலவுல கட்டி திறந்து வச்சிருக்காரு.